சீக்கிரம் எடுத்துட்டு வா, மீன்கார போயிட போறான். மீன்காரா நில்லு, நான் வரேன். அடி சீக்கிரம் வாங்கடி. இது என்ன கூட? கூட எப்படி ஒரு கூட எடுத்துட்டு வரதுக்கு இம்புட்டு நேரம்? மீன்கார போயிட்டா நீயே சந்தைக்கு போய் நல்ல மீன் வாங்கிட்டு வருவ. போ போய் உள்ள போய் விறகெல்லாம் எடுத்து வை, புளிய ஊற வை, பூண்டை உரிச்சு வை, சட்டுப்பட்டு நான் வந்துடுவேன். மீன்கார சத்தத்தை வேற காணோம். இவனை நில்லுங்கிற எங்க போனான்னு தெரியல. எல்லாம் நம்ம நேரம். இன்னும் இவனை தேடி எத்தனை பேர் ஓடுமோ தெரியல. இவ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தாதான் என்ன ஆடி அலட்டி வாரா. கிளம்பி செத்து ரேட்டதுக்கு எந்த கத்துது? உள்ள இருந்து வரவே கூட எடுத்துட்டு வந்தா என்ன, இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி இப்படிங்கிறது. எப்பா இந்த கிளவியோட தாள் நல்றதுக்கு பேசாம நம்ம ஆத்தா வீட்லயே இருந்திருக்கலாம் போல. நாளுக்கு நாளும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான நம்மளை டார்ச்சர் பண்ணுது. சரி அத்தை சொன்ன மாதிரி வரத்துக்குள்ள உள்ளி எடுத்து வச்சு பூண்டை உரிச்சு வச்சு புளி தண்ணியை ஊற வச்சு வைப்போம். இல்லை அதுக்கு வந்து நம்மளதான் ஏசுவாங்க. ஏப்பா இந்த ராட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிலோ எம்பிட்டு? ஏமா நான் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வரலமா. இன்னைக்கு மீன் மட்டும்தான் இருக்கு. தோலூரி சங்கரா இருக்கு, சாதா சங்கரா இருக்கு. நீங்க இதை வாங்கிக்கோங்க. இல்லை சாலை மீன் இருக்கு, வெலை மீன் இருக்கு, என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நான் அடுத்த வாட்டி வரப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ராட்டு நண்டு ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி நீ என்ன பண்ற, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வா. ராட்டு நண்டு மீன் எல்லாம் எடுத்துட்டு வா. என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஊர்லேருந்து வராங்க. அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாமே நானே வாங்கிக்கிறேன். சரிம்மா ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கம் வரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்ல நண்டா எடுத்துட்டு வாப்பா. என் மாப்பிள்ளைக்கு நண்டு ராட்டும் உயிர். சரியா? சரிம்மா சுத்தமாக காலையில் பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வரேன். சரி இப்போ இந்த மீனை கொடு. வெள்ளாயம் போட்டு சொன்னேன். ஏம்மா மொத்தமாக 150 ரூபா தான் ஆகுது, கொடுங்க. சரிப்பா இந்த பொடி. தேங்க்ஸ்மா. மறந்துடாதப்பா, ஞாயிற்றுக்கிழமை வந்துடு. ஏன்னா அன்றைக்கி நான் சந்தைக்கு போக மாட்டேன், வீட்டில் வேலை நிறையா இருக்கும். உங்ககிட்ட தான் எல்லாம் வாங்கணும், இப்போயே சொல்லி வச்சுட்டேன். கண்டிப்பாக வந்துடுறேம்மா. சரி ரூபா வேணா 10-20 கூட வாங்கிக்க, ஆனால் கண்டிப்பாக வந்துடு. சரிம்மா கண்டிப்பாக வந்துடுறேன். உங்களுக்கு விலையெல்லாம் கூட சொல்ல மாட்டேன், கரெக்டாக தான் சொல்லுவேன். சரிம்மா அப்போ நான் வரேன். அட மீன்காரா நில்லு. யார் எங்கே கேட்ட சத்த மாதிரி இருக்கு? அச்சோ இந்த கிழவியா? இந்த கிழவி நம்மளை பார்த்து விடாதே. பூரா மீனையும் ஓசியில் வாங்க பார்க்குமே. கிழவிட தப்பிச்சிடணுன்ற சாமி. என்ன இந்த மீன்காரன் நம்ம கூப்பிட நிற்காம இவன் பாட்டுக்கு போய்கிட்டு கிடக்கான். இவன் செவுடா இல்லை நம்ம கத்துறதும் கேட்கலையா? நம்ம கத்துறது எப்படி கேட்காம இருக்கும்? நம்ம தான் எப்படி காட்டு கத்துறமே. எல்லாம் மீன்காரா நெல்லியா இல்லை வகுந்து போடுவா வந்து. எப்பா சத்தத்தை காணும். இல்லை ஐயோ அம்மா பேய். மீன்காரா எம்ம நேரமான கூப்பிட்டு இருக்கேன், நீ படுக்க போற? ஏம்மா இல்லம்மா எனக்கு சரியா கேட்கல வேணும்னு போறியா? ஏம்மா உங்களை பார்த்துட்டு நான் வேணும்லாம் போவேனா? நான் எப்போ வந்தாலும் என் வீட்டுக்கு வந்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் வரல? அது ஒன்றும் இல்லைம்மா, மீனெல்லாம் ஒன்றும் புதுசாக இல்லை, எல்லாம் பழசு. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தரது? அதான் புதுசாக எடுத்துகிட்டு வரலான்னு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நீங்கள் தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, பழைய மீனும் கண்டுபிடிச்சிருவீங்க. அதான் இவன் உண்மையாக தான் சொல்கிறானா? சரி நமக்கு தெரியும்ல எது பழசு புதுசுன்னு. 4 மீனை வாங்கி போடுவோம். பழசாக தான் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். மொத்தமாக அள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம். ஏம்மா அப்போ நான் வரட்டுமா? எங்கே வரியா? பழைய மீன்லாம் எடுத்துகிட்டு போய் நீ என்ன பண்ண போகிற? அப்படியே நான் கொடுத்துருப்பா. ஏம்மா இல்லைம்மா. என்ன இல்லைன்னு இல்லைன்னுக்கிட்டு? இல்லைம்மா அந்த போனோன்னா அந்த பக்கம் வாங்குவாங்கம்மா, பழைய மீனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. நான் விலையை கம்மியாக போட்டு நானே வாங்கிக்கிறேன். எடு மீனெல்லாம் எடு. அது சரி என்னென்ன மீன் இருக்குது எம்பிட்டு தள்ளு கொஞ்சம். எல்லாம் 1-2 தான் இருக்குது. மீன்லாம் நல்லா தான் இருக்குது. ஐயோ இந்த கிழமை என்ன மொத்த மீனே அள்ளுது. மீன்லாம் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். உனக்கு நட்டாக கூடாது பாரு. வீணா படத்துக்கு நான் ஆச்சு ஆக்கி சமைச்சு இன்றைக்கே சாப்பிட்டு போடுறேன். ஆமாம் அது 10 ரூபாய்க்கு 3 மீனுமா? 10 ரூபாய்க்கு 3. அதெல்லாம் நல்ல மீனுக்கு சொல்லு. இப்படி பழைய மீனுக்கு 10 ரூபாய்க்கு 10 மீன் அம்பிட்டு தான். ஏம்மா சுத்தமாக கட்டாதுமா. சரி 5 மீன் 10 ரூபா சரியா? சரிம்மா. மொத்தம் எம்பிட்டா இருக்கு? மொத்தமாக நீங்கள் அள்ளி போட்டதை பார்த்தா ஒரு 100 ரூபாய்க்கு அள்ளி போட்டிருப்பீங்கம்மா. ஓ அப்படியா? சரி வரட்டா. என்ன வரட்டா? இந்த அம்மா பாட்டு கிளம்புது. வாங்கின மீனுக்கு ரூபா யார் தருவா? ஏம்மா ரூபா கொடுங்கம்மா. ரூபா பெரிய ரூபா, நான் பார்க்காத ரூபா. 100 ரூபா தானே? அடுத்த வாட்டி வரப்போ வீட்டில் வந்து வாங்கிட்டுப்பா. மறக்காமல் அடுத்த வாட்டி வரப்ப நல்லா வஞ்சர மீன் 2 கிலோ இருக்க மாதிரி எடுத்துட்டு வா. பிள்ளைங்க வஞ்சர மீன் சாப்பிட்ணும் ஆசைப்படுது, அதனால வஞ்சர மீன் வாங்கி எடுத்துட்டு வா. ஏம்மா 100 ரூபா இப்போ தர முடியாதா? ஒன்றும் பயப்படாத, என்கிட்ட இருந்தால் பேங்க் லாக்கரில் இருக்க மாதிரி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியா? நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வாங்கிக்க வாரேன். இந்த மட்டும் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வஞ்சர மீன் 1000 ரூபா 2000 கொடுத்துட்டு அந்த காசை வசூல் பண்ணி நான் மறுபடியும் பாடுபடணும். அதுக்கு இந்த 100 ரூபாவோட போட்டோம். நமக்கு இந்த காசு வேணாம், மீன் வேணாம். இனிமேல் இந்த தெரு பக்கமே வரக்கூடாதுடா. இந்த அம்மா இருக்கிற பக்கம் வந்தால் நம்ம வியாபாரம் அப்படியே திவாலாயிடும். 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1000 ரூபா விட்டுறக்கூடாது.